ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க ஹரணி திருமுருகன். இன்னைக்கு வந்து நம்ம வித்தியாசமா ஒரு டாபிக் வந்து பார்க்க போறோம். ஸோ அஸ்ட்ராலஜி ரிலேட்டடா ராசி பலன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். இந்த ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாம் நிறைய பண்ணுவாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இப்படி ஒரு விஷயம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி எனக்கே கேட்கறதுக்கு புதுசாக தான் இருந்துச்சு. ஸோ இந்த விஷயம் வந்து நீங்க அடிக்கடி பார்த்துருக்க மாட்டீங்க. யூஸ்வலி இருக்க மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்காது. ஒரு கார்டை வச்சு இதெல்லாம் கணிக்க முடியுமா, இப்படிலாமா ப்ரிடிக்ட் பண்ண முடியும், இதெல்லாம் நடக்குமா, இது வந்து எப்படி வந்து எனக்கு சூட்டபிளாக இருக்கும், என்னோட லைஃப் ஸ்டைல் இது எப்படி கனெக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கொஷின்ஸ் நம்மக்கிட்டே இருக்கும். அதே எல்லாமே நம்ம வந்து இப்போது ஒருத்தங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அவங்க தான் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா சாரா டேரோ கார்ட் ரீடர். இவங்க வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ஹீலர். ஸோ இவங்க கிட்ட நம்ம வித்தியாசமான கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சனி வக்ர பெயர்ச்சி, அது மட்டும் இல்லாமல் முருகர் வந்து நம்மளோட ராசிக்கான தகவல்களையும் சொல்லுவாராம். ஸோ அது எல்லாமே என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் மேம். வணக்கம் சார். மேம், இப்போ ஒரு ராசிக்கான சனி வக்ர பயிற்சி பத்தி சொல்லுங்க. ஸோ தனுசு ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ தனுசு ராசிக்கு இந்த சனி வக்ர பயிற்சியில் ஜஸ்டிஸ் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். சந்தோஷமாக இருக்க போகிறாங்க, சந்தோஷமான விஷயங்கள் நடக்க போகுது, மனசுக்கு சந்தோஷமான செய்திகள் வந்து கிடைக்கும். வெளியூர் வெளிநாடு தொடர்பான செய்திகள் அவங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு இருக்குது. அவங்க தேடி ஒரு கம்யூனிகேஷன் வந்து வரும். அந்த கம்யூனிகேஷன் அவங்களுக்கு ஒரு சக்ஸஸ் உணர்வையும் ஒரு சந்தோஷ உணர்வையும் வந்து கொடுக்கறதா இருக்கும். ஸோ மோரோவர் இவங்க என்னெல்லாம் வந்து ஹானஸ்டியை ஃபாலோ பண்ணாங்களோ, எந்த விஷயங்கள்லாம் ட்ரஸ்ட் வாத்தியாக இருந்தாங்களோ அதுக்கெல்லாம் ஒரு ஜஸ்டிஸ், ஒரு அங்கீகாரம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு விஷயம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா எந்த மாதிரி விஷயங்கள் ஃபாலோ பண்ணலாம்? ஓகே, ஸோ தன்னுடைய கவனம், தன்னுடைய க்ரூமிங், உடல் நலம், மனநலம், வெல்த், இந்த மூணு, பணம், உடல், மனம், இந்த மூணுத்தையும் வந்து அவங்க டெவலப் பண்ணுறதுல ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும். ஸோ அந்த விஷயத்தை யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு இருக்குது. அதை வந்து முழு முயற்சியாக ஃபாலோ பண்ணணும். அதில் வந்து நான் சக்ஸஸ் ஆகணும், இந்த மூணுமே எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும், மூணுமே எனக்கு அபண்டன்ஸாக இருக்கணும், முழுமையாக இருக்கணும் அப்படின்ற விஷயங்களில் ரொம்ப ஃபாலோ பண்ணணும். ஓகே, இப்போ தனுசு ராசி நேயர்களோட மனசுல இந்த ஒரு விஷயம் மட்டும் தான் ரொம்ப ஆழமாக ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி எதாவது சொல்ல முடியுமா? ஸோ மற்றவங்க கிட்டே இருக்கிற ஒரு ஈகோ, அது என்ன ஆகும்னா மனசுக்கு நெருக்கமானவங்ககிட்டே ஈகோ பார்ப்பாங்க. நீயா நானான்னு பார்த்துடலாம், நீ முதல்ல ஸ்டெப் எடுக்கிற, நான் முதல்ல ஸ்டெப் எடுக்கிறேன்னா, இல்லை ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா நீ சாரி கேட்குற, நான் சாரி கேட்குறேன்னா பார்க்கலாம். அந்த ஈகோ மட்டும் விடணும். அந்த ஈகோன்ற விஷயம் மனசுக்குள்ளே, இது வந்து சில பேருக்கு அவங்க டெவலப் ஆக தலைகணமாக கூட மாறிடும். அந்த தலைகணமானது ஃபேமிலிக்குள்ளேயே அவங்க காட்ட ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த விஷயம் இப்போ அவங்களுக்குள்ளே மெயின்டைன் ஆகிட்டு இருக்குன்னா அதை கண்டிப்பாக அதை கட் பண்ணணும். அடுத்து நம்ம வந்து ஒரு ஃபாலோ பண்ணக்கூடாத ஒரு விஷயம், இது வந்து நீங்கள் வேணாம் விட்டுருங்க அப்படின்ற மாதிரி எதாவது சஜஸ்ட் பண்ணுவீங்களா? ஸோ நம்ம அதுதான் ஆல்மோஸ்ட் ஈகோ ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டோம். இன்னொன்று என்னென்னா எல்லாரையும் ரூல் பண்ணணும்னு நினைப்பாங்க. இவங்க ஒரு பொசிஷன் போயிட்டாங்கன்னா, ஸோ அப்போது நான் சக்ஸஸ் பண்ணிவிட்டு ஒரு பொசிஷன் போயிட்டேன், அப்போ நான் செய்கிறது தான் கரெக்ட், இப்போ எல்லா விஷயத்துலையும் அவங்க செய்கிறது கரெக்ட் ஆகிடாது. ஆனால் இவங்க மற்றவங்களோட சஜஷன், மற்றவங்களோட விஷயங்கள், அறிவுரை எதுவுமே எடுத்துக்காமல் நான் சொல்கிறது தான் கரெக்ட், ஏன்னா நான் வந்து சக்ஸஸ் ஆகியிருக்கேன், ஸோ அப்போ நான் தான் வந்து ஒரு முடிவு எடுப்பேன், என்னுடைய லீடில் தான் எல்லாமே நடக்கணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து அதை நிறைய இடத்துல அதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஓகே, இப்போ இந்த சக்ஸஸ் அப்படிங்கிறது நம்ம போகிற ஒரு வேலை செய்கிற ஒரு வேலையிலையோ இல்லை போகிற ஒரு இடத்துக்கோ அந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து காட்டுவோமா? ஆமாம், கண்டிப்பாக வேலையில் தான் அவங்களுக்கு சக்ஸஸ் நடக்கும். ஸோ வேலையில் அதுவும் இவங்களுடைய திறமை பார்த்துட்டு வெளியிலேருந்து அவங்களுக்கு நல்ல ஒரு கொலாபரேஷன் கிடைக்கும், பெரிய ப்ராஜெக்ட் கிடைக்கும், வேலையில் நல்ல ஒரு சக்ஸஸ் கிடைக்கும் அவங்களுக்கு. ஓகே, இப்போ ஃபினான்ஷியலாக எந்தளவுக்கு நம்ம வந்து ஸ்டேபிளாக இருக்க முடியும்? ஸோ தனுசு ராசி வந்து ஃபினான்ஷியலி அவங்களுக்கு நல்ல ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும். இந்த காலகட்டத்தில் பயங்கர டெவலப்மெண்ட் இருக்கும். அதாவது எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் எஃபர்ட் போடுறாங்களோ அதே அளவிலான ஃபினான்ஷியல் டெவலப்மெண்ட் அவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ பிஸ்னஸ் பண்ணுறாங்க, பிஸ்னஸில் நிறைய க்ரியேட்டிவான விஷயங்களை கொண்டு வந்திருக்காங்க, நிறைய எஃபர்ட் போட்டிருக்காங்கன்னா அதுக்கான ப்ராஃபிட் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ வேலையிலையும் ப்ராஜெக்ட் அடுத்தடுத்து வந்து எஃபோர்ட் போட்டு பண்ணுறாங்கன்னா அந்த ப்ராஜெக்டினுடைய ஒரு கன்வீனியன்ஸாக நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு ஏர்னிங்ஸ் வந்து அவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும், ப்ரமோஷன் கூட கிடைக்கும். ஸோ இது எப்படியெல்லாம் ஏர்னிங்ஸ் அவங்களுக்கு எந்த வகையெல்லாம் வருமோ அதிகமாகுமோ அதையெல்லாம் அவங்களுடைய எஃபெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நடக்கும். ஒரு தூக்கம் அப்படிங்கிறது நம்மளுக்கு எந்த அளவில் இருக்கும்? எனக்கு வந்து நான் இவ்வளோ உழைக்கிறேன், இவ்வளோ கஷ்டப்படுறேன், இவ்வளோ சம்பாதிக்கிறேன், ஆனால் எதுக்குமே யூஸ் இல்லாமல் எனக்கு வந்து என்னால் தூங்க முடியல ப்ராப்பராக அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ஏதாவது இருக்குமா? ஓகே, அது இவங்க கையில் தான் இருக்குது. இவங்க வந்து இந்த நேரம் இந்த விஷயத்துக்கு தூக்கம் நம்மளுடைய ஒரு நாளில் இவ்வளோ நேரம் தூக்கம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலைண்டாக அவங்க எல்லாம் பண்ணாங்கன்னா கரெக்டாக இருக்கும். அது இவங்க கையில் தான் இருக்குது, இவங்க திட்டமிடுதலில் தான் இருக்குது அந்த தூக்கமானது. மற்றபடி வந்து இவங்க வந்து
சரியாக இருக்கிற போது மற்ற விஷயங்கள் இவங்களை ஸ்பாயில் பண்ணாது, அதனால தூக்கம்லாம் கெடாது. இவங்க கரெக்டாக அலைன் பண்ணாங்கன்னா அது கரெக்டாக நடக்கும். இந்த லைஃப் ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் வந்து எங்கேயாவது ஒரு காசி ராமேஸ்வரம் இந்த மாதிரி போகலான் இருக்கேன் அப்படின்னா கூட போகலாமா? தாராளமாக போக முடியும். ஸோ அதற்கான ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை உருவாக்கிக்கிட்டு இல்லை ஃபினான்ஷியல் பேக்கப்ஸை உருவாக்கிக்கிட்டு போகணும். ஓகே, இப்போ போகலாம், எனக்கு வந்து இப்போ டைம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கடன் வாங்கி போகிறது, இருக்கிற காசை ட்ரெயின் பண்ணிட்டு போகிறது, அது கூடாது அப்படின்னு வருது. அது ஸ்ட்ராங்காக அதை பண்ணக்கூடாதுன்னு வருது. கடன் வாங்கக்கூடாது, இருக்கிற காசையும் ட்ரெயின் பண்ணிட்டு போகக்கூடாது. ஃபினான்ஷியல் பேக்கப் இப்போ வந்து 1 லட்ச ரூபா ஆகுதுன்னா எனக்கு 2 லட்ச ரூபா எங்கள் ஏர்னிங்ஸ் இருக்குது, எனக்கு வந்து பேக்கப் இருக்குது அப்படின்னா போகலாம். இல்லை எனக்கு 1 லட்ச ரூபா இருக்குது, அந்த 1 லட்ச ரூபா எடுத்துகிட்டு நான் போகிறேன், போயிட்டு வந்துட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்கக்கூடாது. கடன் வாங்கியும் போகக்கூடாது. கடன் வாங்கிட்டு போயிட்டு வந்துட்டு அப்புறம் அதை கட்டிக்கலாம் இருக்கக்கூடாது. அதற்கான ஃபினான்ஷியல் பேக்கப் இருக்கணும், ஸ்டெபிலிட்டி இருக்கணும். அதை அவங்க முதல்ல க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தாராளமாக போகலாம். அதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். ஓகே, இப்போ எஜுகேஷன் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும்? நான் ஹையர் ஸ்டடீஸ் படிக்க போகிறேன், எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது, ஆனால் நல்லா படித்தேன், நல்ல கட் ஆஃப் இருக்குது, நல்ல மார்க் வச்சுருக்கேன், எனக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன சொல்லலாம்? ஸோ இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு அது கிடைக்கும், அது வந்து அவங்களுக்கு நடக்கும், அந்த விஷயங்கள் நடக்கும். மனசை மட்டும் விட்டுறக்கூடாது அப்படின்னு இருக்குது. இவங்க தீவிரமாக அது மேலே வந்து, அதாவது கிடைச்சா பார்க்கலாம், இல்லைன்னா அடுத்த வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு இருந்தால் அது மேலே அவங்க தீவிரமான ஒரு 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 லவ்வில் இல்லைன்னு அர்த்தம். எப்போ தீவிரமாக அதை லவ் பண்ணி விரும்பி அதை வந்து செய்கிறாங்களோ, அதற்காக எதிர்பார்க்குறாங்களோ, மேனிஃபெஸ்ட் பண்ணுறாங்களோ, அப்போது அது நிச்சயமாக அவங்களுக்கு நடக்கும். ஸோ இவங்க வந்து எந்த அளவுக்கு அதில் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறாங்க, எந்த அளவுக்கு அதில் ஸ்ட்ராங்கான ஒரு இதோடு இருக்கிறாங்க, எனர்ஜியோடு இருக்கிறாங்கிறத பொறுத்து தான் அவங்களுக்கு அது அமையும். பட் அப்படி இருக்கிறாங்கன்னா நிச்சயமாக இவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு 8 மந்த்தில் கூட அவங்களுக்கு அது நடக்கும். இப்போ திருமணம் அப்படிங்கிறது அதாவது அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா, நாங்கள் ஒரு 7-8 வருஷமாக லவ் பண்ணிட்டு இருக்கோம், ஆனால் வந்து கல்யாணமே ஆக மாட்டேங்குது, எங்கள் வீட்லேயும் பேச வைக்க மாட்டேங்கிறாங்க, வயசும் போயிட்டே இருக்கு, அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருக்கா? ஸோ அதே தான் கேள்வியிலே வந்தது பாருங்கள். வீட்லேயும் வந்து கேட்க மாட்றாங்க, செய்ய மாட்றாங்கன்னு. அது இனிமேல் அதை வீட்டில் அது கேட்கக்கூடாது, செய்யக்கூடாதுன்னு இருக்குது. ஸோ இவங்க அதற்கான முயற்சி எடுத்தாங்கன்னா அவங்களே இண்டிபெண்டண்டாக ஸ்டெப் எடுத்தால் கல்யாணம் எடுக்கும், நடக்கும். பட் அதில் வரக்கூடிய நன்மை தீமை எல்லாமே அவங்க தான் ஃபேஸ் பண்ணணும். அதை வந்து ஸ்ட்ராங்காக முடிவு பண்ணிவிட்டு போகலாம். மற்றவங்க இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க, மற்றவங்க வந்து செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு மனநிலையை விட்டுறது நல்லது. ஓகே, இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்து முருகர் சொல்லக்கூடிய தகவல் என்ன? ஸோ தனுசு ராசி இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா, இவங்க வந்து வில்பட்டி வெற்றி வேலப்பரை வந்து வழிபடணும் இந்த காலகட்டத்தில். அதாவது உலகத்திலே முதல் முருகருக்கு தோன்றின கோவில் அதுதான். ஸோ அந்த கோவில் வந்து லைக் கொடைக்கானலில் இருக்குது. அந்த கோவில் போயிட்டு இவங்க தரிசனம் பண்ணணும் ஃபேமிலியோட. ஆர் போக முடியாதவங்க வீட்டில் இருந்தபடியே அந்த முருகரை நினச்சி, முதல் முருகரை நினச்சி வழிபடணும். ஸோ இதை பண்ணும் போது இவங்களுக்கு எதெல்லாம் பாதியிலே ஸ்டக்காகி நின்று இருக்கோ, இதெல்லாம் ஒரு கம்ப்ளீஷன் கொடுக்காம இருந்திருக்கோ, அது எல்லாமே ஒரு கம்ப்ளீஷனுக்கு வரும். அண்ட் எந்த அளவுக்கு இவங்களுடைய வாழ்க்கை இருள் சூழ்ந்ததாக இருந்தாலும் வெளிச்சமான வாழ்க்கையாக மாறுறதுக்கான எல்லா விதமான விஷயங்களும் அவங்களோட லைஃப்பில் நடக்கும் இந்த முருகரை வழிபட ஆரம்பிக்கும் போது அப்படின்றது தான் முருகர் தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. ஸோ நேர்களே, நீங்களும் உங்கள் ராசிக்கான ரீடிங் பார்த்தீங்க. கண்டிப்பாக நிறைய கைடன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். நிறைய ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடைச்சிருக்கும். அண்ட் முருகருடைய உங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் மெசேஜும் அது கிடைச்சிருக்கும். முருகர் என்ன சொல்கிறாரு அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி இந்த சனி வக்கர பயிற்சி காலத்தில் நீங்கள் இன்னும் பெஸ்ட்டாக வரணும், ஆர் உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கணும் அப்படின்றத நானும் வேண்டிக்கிறேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி கமெண்ட் செக்ஷனில் ஓம் முருகா போற்றி, நன்றி பிரபஞ்சம் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள்.